வாய தொறந்தா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணி இந்த மனோஜ்ட்டையும் இந்த விஜயாட்டையும் மாட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா ரோகிணியை கூப்பிட்டு, ஏம்மா நீ என்னமோ முத்து வந்து மலேசியாலேருந்து யாரையும் கூப்பிட்டு வரானாம்லா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம விஜயா வந்து ரோகிணிகிட்ட கேட்காங்க. ரோகிணிக்கு உடனே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்போ தானடா பெரிய துன்பத்துலேருந்து நான் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆன்ட்டி இப்போ தான் கொஞ்சம் மரியாதையோட பேசுகிறாங்க, இந்த விஷயத்தில் அடுத்ததும் மாட்ட போகிறோமா, அது என்ன அப்படின்னு தெரியலையே, யார் என்ன ஏது அப்படின்னு நம்ம ரோகிணி வந்து நம்ம விஜயாட்ட கேட்குறாங்க. உடனே இந்த சைடில் மீனா சொல்கிறாங்க, அந்த எங்கள் கணவர் வந்து ஆஃபர்லாம் போய்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கிறதுல மலேசியாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அவங்க வந்து மலேசியாக்காரன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க. நம்ம சுஜிட்ட, சுஜி அப்படியா, அவங்க எங்கள் வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சுஜி சொன்னோன்னே அண்ணாமலைகிட்ட நம்ம முத்து கேட்குறாரு. அப்பா அவங்கள நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு ஃபோனில் சொல்லியிருந்தாரு. இந்த சைடில் அண்ணாமலையும் ஓகே சொல்லியிருந்தாரு. விஜயாவுக்கும் ஒரு வகையில் சந்தோஷமாகுது. என்ன காரணம், மலேசியான்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரோஹிணிக்கு சொந்தக்காரங்களாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மீனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உள்ள சமையல் என்னெல்லாம் செய்யணுமோ, அவங்க பிடிச்சதுக்கு என்னென்ன உணவுலாம் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து நம்ம ரோஹிணியை கூப்பிட்டு, ஏய் மலேசியாவிலேருந்து வரேன்னு சொல்கிறாங்க, எங்கே இருந்தாலும் அவங்க எந்த ரூபத்துலையாவது உனக்கு சொந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க ரோஹிணிகிட்ட. ரோஹிணி அப்படியாத்த இருக்கட்டும் நான் எப்படியாவது இப்போ சமையல் இமெயில் பண்ண போகிறேன், நான் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நீ மனோஜிட்ட சொல்லி மனோஜ் எங்கே இருக்கான்னு கேட்டு ஃபோனை போட்டு வர சொல்லு, அவங்க திடீர்னு வந்து நிற்கிற டயத்தில் மனோஜியை வந்து முன்னக்கூட்டியே அறிமுகப்படுத்து, ஏன்னா இந்த மருமகன்னு சொன்னால் தான் அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே முத்து எப்படியாவது இந்த பார்ல அம்மாவுக்கு இந்த வெளிநாட்டில் ஆள்லாம் இருக்கா, உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்க தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காருன்னு நம்ம விஜயாவுக்கு தெரியாது. ஆனால் மீனா வந்து இதை கொஞ்சம் நம்புகிறாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் மலேசியாவில் தான் இருப்பாங்கோ அப்படின்னு. ஆனால் முத்துக்கு துளி கூட எண்ணம் கிடையாது. இவங்க வந்து பொய்யை தவிர வேறு எதுவுமே சொல்கிறது இல்லை. ஏற்கனவே ரவுடிக்காட சாகசம் வச்சுருக்காங்க நம்ம ரோஹிணி. ஏன்னா அந்த சிட்டியும் கொஞ்சம் பழக்க வச்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபோன் போட்டு கேட்குறாரு, ஏதோ உங்கள் வீட்டுக்கு மலேசியாவிலேருந்து ஆள் வந்திருக்காங்களாம்ல, உங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு நக்கல் பண்ணுறாரு நம்ம சிட்டி. உடனே ஃபோனில் யாருமா அந்த மலேசியா உள்ளவங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே இந்த சைடில் நிற்கக்கூடிய ரோஹிணிக்கு டக்குன்னு செல்லை கீழே போட்டுறாங்க பயத்தில். அப்படிலாம் இல்லைத்த, நான் இங்கே வந்து ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் எதார்த்தமாக தொட்டிங்களா, அந்த தயக்கமாகி போச்சு, அதான் கீழே மொபைலை கீழே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி படப்படப்பில் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு தெரியலையே. இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க தான் வேண்டியதும் இருக்குமோ அப்படின்னு பதறுதாங்க நம்ம ரோஹிணி. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த முத்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான், இவனுக்கு என்ன வேலையை உருப்படியாக வேலையை செய்யாமல் இப்போ வேண்டாத வேலையை செஞ்சு நம்மளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளானில் ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்கான் இந்த முத்து அப்படின்னு நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க. அந்த சைடில் மனோஜ் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு நம்ம ரோஹிணிகிட்ட கேட்குறான், ஏதோ மலேசியாவிலேருந்து சொந்தக்காரங்க யாரோ வராங்களாம்ல, அவங்க வந்து உனக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு ரோஹிணிகிட்ட கேட்கவும் ரோஹிணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஐயையோ, இந்த மனோஜ் வந்து நம்ம கூட இதுவரைக்கும் பாசமாக இருக்கிறான், இம்மளை வந்து பாசமாக, இந்த விஷயம் வந்து இவங்க வந்து யார் என்ன ஏதுன்னே தெரியலையே, இப்போ வந்து நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் நம்மளை விளக்கமாத்தாலும் அடித்து வெளியே பற்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்க. நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம நாட்டில் தொழிலில் தான் நிற்க போகிறோமோ, நம்ம நிலைமைக்கு யாரும் அந்த கடவுள் கூட சப்போர்ட் இல்லையே, லாஸ்ட்டில் நம்ம நிலைமை இப்படி தானா அப்படின்னு போகுது நண்பர்களே. அடுத்த எபிசோடு இப்படி தான் இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.